சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவிலிருந்து விலகிய மூத்த அமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சி. திமுகவோட மிக மூத்த நிர்வாகிகளில் ஒருவரும் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான பெரியசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை எனவும் அவரது மகள் இந்திராணி ஆத்தூரில் களமிறங்க இருப்பதா கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திட்டமிட்டு சிலர் இது போன்ற தகவலை கசிய விட்டு வருவதாகவும் ஆத்தூரில் பெரியசாமி 2026 போட்டியிடுவது உறுதி எனவும் தேர்தல் வேலைகளை பல மாதங்களுக்கு முன்பே அவர் தொடங்கிவிட்டார் என்கின்றாங்க திமுக உடன்பிறப்புகள். திமுகவோட தென் மாவட்ட சீனியர்களில் மிகவும் முக்கியமானவர் பெரியசாமி. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் வரலாற்றையே இல்லாத அளவு 1,34,151 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரையும் டெபாசிட் இயக்க செஞ்சவர். தற்போது சென்னை, திண்டுக்கல், ஆத்தூர் என சுறுசுறுப்பாக அரசியல் செஞ்சுட்டு வராரு. இந்நிலையில் கடந்த சில தினங்களாகவே ஆத்தூரில் இந்த முறை பெரியசாமி போட்டியிட மாட்டார் என தகவல் கசிந்து வருகிறது. காரணம், உதயநிதி ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பு தராமல் இளைய தலைமுறையை நாடியிருக்கிறார். மூத்த அமைச்சர்களை ஆலோசகர்களாக மட்டும் வைத்து கொண்டு இளைய தலைமுறைக்கு வாய்ப்பளித்தால் கண்டிப்பாக இம்முறை வெற்றி நிச்சயம். மூத்த அமைச்சர்களால் களப்பணி ஆற்ற முடியாது. மேலும் உதயநிதி ஸ்டாலினிடம்தான் அனைத்து பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் இந்த முடிவு என மறைமுகமாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் அவர் போட்டியிடாமல் அவரது மகள் இந்திராணியை களமிறக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவரது மகனும் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான செந்தில்குமார் திண்டுக்கல் தொகுதியில் களமிறங்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திண்டுக்கல்லில் திமுக நேரடியாக சில ஆண்டுகள் களமிறங்காத நிலையில் அந்த குறையை போக்க அவர் களமிறங்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. ஆனால் பெரியசாமி ஓய்வு பெறப் போகிறார் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்கின்றாங்க அவரது ஆதரவாளர்கள். இது தொடர்பாக நம்மிடம் பேசிய அவர்கள், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து மிகவும் தீவிரமாக பணியாற்றி வந்த காலத்தில் வத்தல குண்டுக்குள் அவரை நுழைய விட மாட்டேன் என பேசி தமிழக அரசியல் களத்தையே அதிரவிட்டவர் பெரியசாமி. அதன் பிறகு அவர் திமுக ஒன்றிய செயலாளராகவும் சேர்மனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 1989 ஆண்டு ஆத்தூரில் களமிறங்கி வெற்றி பெற்றார் பெரியசாமி. திமுகவின் மாவட்ட செயலாளராகவும் இருந்தார். அதற்கு பிறகு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவி வகித்து வந்தார். தொடர்ந்து 96, 2001, 2006, 2016, 2021 என தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். இதற்கிடையே கடந்த சில தினங்களுக்காக விஷயங்கள் வயது மூப்பு காரணமாக பெரியசாமி ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட மாட்டார் எனவும் அவரது மகள் களமிறங்க போகிறார்கள் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது. மூத்த அமைச்சர்கள் போட்டியிடக்கூடாது, இளம் தலைமையிலான அவர்களது மகனுக்கு தான் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என உதயநிதி சொன்னதாகவும் அதனால் தான் பெரியசாமி கட்சியை விட்டு விலகுகிறார் எனவும் தகவல் பரவி வந்தது. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை என ஒரு பக்கம் சொல்லி கொண்டுதான் வருகிறார்கள்.